அருமையான மாலை நேரத்தில் உங்களோடு கூட சில நிமிடங்கள் பேசுவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். உண்மையாகவே இங்கே நாங்கள் ஒரு பாடலை பாடி வார்த்தை சொல்லுகிறோமானால் அதுக்கு காரணம் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த வேதம் சொல்கிறது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பு உலகத்துல தெய்வீகமான அன்பு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தகப்பன் தன் பிள்ளைகிட்ட காட்டுற ஒரு அன்பு வேற, நண்பர்கிட்ட காட்டுகிற அன்பு வேற, கணவன் மனைவியிட்ட காட்டுகிற அன்பு வேற. இப்படி உறவுல வரக்கூடிய அன்பை எல்லாம் ஒரு வித்தியாசம், சுயநலம் உள்ள அன்பாக தான் இருக்குது. ஆனால் தெய்வத்துடைய அன்பு அது தெய்வீக அன்பு. தன்னையே அவர் அர்ப்பணித்து நம் நித்திய ஜீவனை பெறுவதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்தவர், அவராலே உலகம் உண்டாயிற்று, உலகமோ அவர் அறியவில்லை என்று வேதம் சொல்கிறது. கண்மானவர்களே, அவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார், இந்த உலகத்தை உருவாக்கினவர் யார் அப்படி சொல்லிப்பாங்க, தேவகுமாரன். அந்த குமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன் வந்தார் கேள்வி இருக்கும் இல்லையா? இயேசு எதற்காக வந்தார் அப்படி சொன்னா கேள்வி இருக்கும். அப்படி சொன்னா மனு வர்க்கத்தை அவர் இழந்தார். எப்படி இழந்தாரு அப்படி சொன்னா, முதல் மனிதனாகிய ஆதாம் எல்லாருக்கும் தெரியும். ஆக முதல் மனிதனாக ஆதாம் ஏவாள் இவர்களை உண்டாக்கி ஏதேன் என்னும் அழகான இன்ப தோட்டத்துல ஆண்டவர் வைத்தார். ஏதேன் என்று சொன்னால் இன்பம். அன்பானவர்களே, அந்த ஏதேன் தோட்டத்துல அவர்களை வைத்து ஆசீர்வதித்து, நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்க ஆசீர்வாதமா இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், என்னன்னா, நீங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனால் இந்த கனியை மட்டும் புசிக்காதீங்க, இது விலைக்கு வைக்கப்பட்ட கனி, இதை புசிக்கிற நாளிலே நீங்கள் சாவீர்கள் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் ஒவ்வொரு நாளும் அந்த ஆதாமோடும் ஏவாளோடும் உறவாடினார். ஒரு நண்பனை போல உறவாடினார், ஐக்கியத்தில் உறவாடினார். சந்தோஷம் இருந்தது, சமாதானம் இருந்தது, எந்த ஒரு குறைபாடு இல்லை. இப்படி இருக்கும்போது நல்லா இருந்த வாழ்க்கை என்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை மீறினார்களோ அன்றைக்கு வாழ்க்கை மாறினது. என் கண்பானவர்களே, ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை அவர்கள் செய்தார்கள், அதுதான் பாவம். ஆக அந்த பாவத்தை செய்தார்கள். ஆக என்ன பாவம் செஞ்சாங்க? தேவனுடைய வார்த்தையை மீறினார்கள். மீறுவதே பாவம். ஆக ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை மீறினார்கள், பாவம் உள்ள வந்தது. பாவம் உள்ள வந்ததுனால மனுஷனுக்கு வாழ்க்கையில மரணம் உள்ள வந்துச்சு. இல்லைன்னா நம்ம மறிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொருத்தரும் மறிக்கிறார்கள். மறிக்காமல் இருந்திருக்கலாம். எப்போ இருந்திருக்கலாம்? அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்யலன்னா இன்ன வரைக்கும் சரி மறிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்ததுனால பாவத்தின் விளைவாய் மரணம் வந்து உள்ளே பிரவேசித்தது. ஆக இப்படி நடந்த ஒரு காரியத்தினாலே ஆண்டவர் ஆனாலும் மனிதனை கைவிடவில்லை. மனிதனை நேசிக்கிறார், அவன் மீது அன்பு வைத்திருக்கிறார், அவனை காப்பாற்ற வேண்டுமே. அது மட்டுமல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம். அது மட்டுமல்ல, அது ஒரு நரக வேதனையா இருக்கிறது, அவன் வாழ்க்கையில நரகம். ஆகவே இந்த நரகம் யாருக்குங்க? மனுஷனுக்கா? இல்லை. அதாவது இந்த பாவத்துக்கு உட்படுத்தின பிசாசுக்கு நரகம் வைக்கப்பட்டது. ஆக அந்த நரகத்துக்கு எல்லா மக்களையும் கொண்டு போகணும்னு சொல்லி பிசாசு கந்தனம் கட்டி கொண்டிருக்கிறான். ஆகதான் அநேகர் மறிக்கிறார்கள். அகால மரணங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், எப்படியாவது மறித்துக்கொள், மாண்டுகொள் என்று சொல்லி உள்ளத்துல பேசி அநேகர்